ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்கும் இன்று ஜூன் 5 புதன்கிழமை கிருத்திகை நாள். இந்த ஒரு நாளில் நம்ம முருகனை நினைத்து எந்த ஒரு பரிகாரத்தையோ அல்லது எந்த ஒரு வேண்டுதலை கேட்டாலும் முருகன் நடத்தி கொடுப்பாராம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு நாளில் இருக்கிறதாம். எனவே நீங்களும் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இதுவரை உங்களுக்கு இருக்கின்ற திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது என எதுவாக இருந்தாலும் அது அனைத்தையுமே நடத்தி கொடுப்பதற்கு நீங்கள் முருகனிடம் இந்த ஒரு நாளில் கேளுங்கள். கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினைத்தது இதுவரை நடக்காமல் இருந்தால் இந்த ஒரு நாளில் நீங்கள் முருகனிடம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்றாலும் சரி, அல்லது உங்களது வீட்டில் கூட நீங்கள் சுத்தபத்தமாக இருந்து ஒரு முருகனுக்கு ஒரே ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி நீங்கள் கேளுங்கள், கட்டாயம் நடக்கும். இந்த ஒரு விளக்கை நம்ம முருகனுக்கு காலையிலோ மாலையிலோ இரவிலோ தூங்குவதற்கு முன்பாகவோ எப்பொழுது வேண்டுமானாலும் ஏற்றலாம். உங்களுக்கு எப்பொழுது நேரமானது இருக்கிறதோ அந்த ஒரு நேரத்தில் ஏற்றுங்கள். இந்த ஒரு விளக்கை உங்களுடைய வீட்டு நிலைவாசலிலும் ஏற்றலாம், அல்லது பூஜ்யரிலும் கூட ஏற்றலாம், அல்லது 2 இடங்களிலும் உங்களால் ஏற்ற முடியும் என்றால் ஏற்றுங்கள். இதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது. இந்த ஒரு விளக்கை எப்படி ஏற்ற வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முதலாவதாக நாம் அந்த விளக்கை ஏற்றுவதற்கு நமக்கு என்ன தேவைப்படும் என்று முதலில் பார்த்து விடலாம். விளக்கு இருக்கல்லவா, அதாவது அரிசி மாவால் நம்ம விளக்கு செஞ்சிருப்போம் அல்லவா, அந்த மாதிரி முருகனுக்கு முதல்ல விளக்கினால் நம்ம ஒரு விளக்கை தயார் செஞ்சுக்கணும். தயார் செஞ்சு அதில் நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ ஊற்றி ஒரு திரி போட்டு விளக்கு ஏற்றணும். இந்த விளக்கை நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பூஜை அறையிலையோ நிலைவாசல்லையோ நம்ம ஓம் என்று எழுத வேண்டும். ஓம் என்றால் முருகனுக்கு மிகவும் பிடிக்குமாம். அப்படி முருகனுக்கு மிகவும் பிடித்த அந்த ஓம் என்பதை நீங்கள் முதலில் எழுதி கொள்ள வேண்டும். அதையும் நீங்கள் அரிசி மாவு இருக்கல்லவா, அந்த அரிசி மாவை கொண்டுதான் எழுத வேண்டும். அரிசி மாவை கொண்டு தரையில் ஓம் என்று எழுதி கொண்டு அதற்கு மேலே நீங்கள் இந்த மாவிளக்கை வைத்து நீங்கள் இப்படி விளக்கை ஏற்றிவிட்டு அதற்கப்புறமாக முருகனிடம் நீங்கள் என்ன வேண்டுதலை வைத்தாலும் அந்த வேண்டுதலானது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரே ஒரு எளிய பரிகார முறையை செய்து பாருங்கள். இதை உங்கள் வீட்டு பூஜை அறையிலும் செய்யலாம், அல்லது உங்களுடைய வீட்டு நிலைவாசலிலும் நீங்கள் செய்யலாம். இரவு தூங்கும் பொழுது நிலைவாசலில் செய்யுங்கள். நேரம் இருக்கும் பொழுது பூஜை அறையில் செய்து உங்களுடைய வேண்டுதலை கேளுங்கள், கட்டாயம் நடக்கும். இந்த ஓம் என்பதை அடுத்த நாள் காலையில் எழுந்து நீங்கள் அந்த அனைத்து மாவில், அதாவது அந்த அரிசி மாவு இருக்குல்லவா, அது அனைத்தையுமே எடுத்து ஓம் என்று எழுதிய அரிசி மாவை எடுத்து அருகில் இருக்கின்ற ஏரி குளங்களுக்கு சென்று அதை கரைத்து விடுங்கள். அந்த மாவிளக்கை நீங்கள் எறும்பு புற்றுக்கு சிறிதளவு போட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிற அனைவருமே சிறிதளவு சாப்பிடுங்கள். அதனால் எந்த ஒரு கெடுதலுமே கிடையாது. மறக்காமல் நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.